சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகில் நிலவும் வளிமண்டல குழப்பம். வடக்கு கிழக்கில் தொடரும் கனமழை. பேரிடர் தயார்படுத்தலில் குறைபாடுகள். உண்மையை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய அவசர நிதி 1.8 மில்லியன் யூரோ உதவி. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவு. பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி முன்னிலை. புயல் எச்சரிக்கை குறித்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அலட்சியம். தெரிவுக்குழுவை நியமிக்குமாறு கோரிக்கை. ஆஸ்திரேலியாவில் நடைமுறைக்கு வந்த புதிய சட்டம். 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் பேரிடர் தயார்படுத்தலிலும் மீட்பு நடவடிக்கைகளிலும் இருந்து வரும் நீண்டகால குறைபாடுகளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த குறைபாடுகளை தற்போது சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நீண்டகால பலவீனங்களை டிட்வா புயல் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்க ஊடகமான நியூஸ் விக்கிற்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். டிட்வா புயல் இலங்கையில் பேரழிவு ஏற்படுத்தியதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். புயலினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதுடன் கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கட்டமைப்பு சேதம் உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக கூறினார். அனைத்து நிலைமைகளுக்கு மத்தியிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடியாக செயற்பட்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் நிலப்பயன்பாட்டு ஒழுங்கு விதிகள், உள்ளூர் தயாரிப்புகள், நிவாரண உதவிகள், வேகம் போன்ற துறைகளில் பலவீனங்கள் காணப்படுவதை வெளிப்படையாக ஜனாதிபதி ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் அரசாங்கம் தற்போது பேரிடர் முகாமைத்துவ அமைப்பை முழுமையாக மறுசீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் இதற்காக அதிக அதிகாரமும் வளங்களும் கொண்ட தேசிய பேரிடர் முகாமைத்துவ அதிகார சபை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் முன்கூட்டிய கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை, குறிப்பாக காலநிலை கண்காணிப்பு மற்றும் சமூக எச்சரிக்கை முறைகளை மேம்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். எதிர்காலத்தில் ரேடர் வசதிகளை மேம்படுத்துதல், ஆபத்தான பகுதிகளில் மீட்பு உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே கையிருப்பில் வைத்திருத்தல், மலைப்பாங்கான பிரதேசங்களில் மண்சரிவு அபாய வரைபடங்களை புதுப்பித்தல் போன்ற கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நீண்டகால நிலைத்தன்மையை கட்டியெழுப்ப அரசாங்கம் முழு உறுதியுடன் செயல்படும் என்றும் இலங்கை மேலும் சிறப்பான மீள கட்டியெழுப்பப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெய்து வரும் மழை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை தொடரும் என ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை பெய்து வரும் நிலையில் தொடர்ந்து கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதனால் குளங்கள் பல வான் பாய்வதுடன் ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஆகவே மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என தெரிவித்துள்ளார். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளமையினால் யாழ்ப்பாண மாவட்டத்தின் நகரை அண்மித்த தாழ்நில பகுதியில் மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அவதானமாக இருப்பது சிறந்தது என தெரிவித்துள்ளார். வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்தது என தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்துக்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு, பரங்கியாறு போன்றவற்றின் நீரிந்த பிரதேசங்களில் மழை கிடைத்து வருவதனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம் என பிரதீபராஜா தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் இன்றும் கனமழையை பெற வாய்ப்புள்ளதோடு நாளை மறுதினம் வரை இந்த மழை தொடரும் என அவர் தெரிவித்தார். மத்திய, தென், ஊவா, சப்ரகமுவ மாகாணங்களிலும் மழை தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளமையினால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என கூறினார். இதேவேளை வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குளங்களை அண்டிய தாழ்நில பகுதியில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
வவுனியாவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குறிவிச்சை ஆற்று பகுதியில் வெள்ளம் உருவாகும் அபாயம் நிலவியுள்ளது. எனவே பண்டாரவன்னி பகுதியில் வசிக்கும் மக்கள் நிலைமையை கவனமாக கண்காணிக்குமாறும், வெள்ளம் அபாய மட்டத்துக்கு உயர்ந்தால் உடனடியாக கருவேலன் கண்டல் பாடசாலைக்கு பாதுகாப்பாக இடம்பெயருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் தண்ணி முறைப்பு குளத்தின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதனால் மழை நிலைமையை கருத்தில் கொண்டு வான்கதவுகளை திறக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் தண்ணி முறைப்பு குளத்தின் கீழ்ப்பகுதியில் வயல்களில் உள்ள அனைத்து விவசாயிகளும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அத்துடன் பேராறு குளத்தின் வான்கதவு திறக்கப்பட்டமையினால் மன்னார் மாவட்ட மாந்தை மேற்கு பிரதேசத்தின் ஊடாக செல்லும் பரங்கியாறு, சிப்பியாறு மற்றும் பாலியாறு ஆகியவற்றின் நீர்மட்டமும் குறிப்பிட்ட அளவு உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகவே ஆற்றின் தாழ்நில பிரதேசங்களான சீது விநாயகர், கூராய், தேவன்பிட்டி, ஆத்திமோட்டை, அந்தோணியார்புரம், பாலியாறு ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கால்நடை மேய்ப்பவர்களும் வெள்ள அனர்த்தத்தில் இருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் உங்கள் கால்நடைகளை பராமரிக்கவும் தொடர்ச்சியாக வழங்கப்படும் முன்னெச்சரிக்கைகளை கவனித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. முல்லைத்தீவு கோடாலிக்கல் குளத்தின் அணை பகுதி ஏற்கனவே உடைந்துள்ளதால் தொடர்ச்சியாக கடும் மழையினால் அப்பகுதியில் பெருமளவு நீரோட்டம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோடாலிக்கல்லு முன்புறத்தில் உள்ள முள்ளியவளை நெடுங்கேணி வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இதேவேளை தொடர்ச்சியான கனமழை மற்றும் நீரோட்டம் அதிகரிப்பு காரணமாக நாயாறு படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் தற்போதைய நிலையை கவனத்தில் கொண்டு புரிந்துணர்வோடு செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு அவசர அனர்த்த மனிதாபிமான நிவாரண உதவியாக 1.8 மில்லியன் யூரோவை வழங்க உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. இந்த நிதி மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு அத்தியாவசிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அனர்த்த நிவாரண உதவியாக வழங்கப்பட்ட 1.8 மில்லியன் யூரோ நிதியில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்புரை சங்கங்களின் கூட்டமைப்பின் அனர்த்த அவசர நிதியத்தின் மூலம் அனுப்பப்படும் 500,000 யூரோக்கள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய நிவாரணம், பாதுகாப்பான தங்குமிடம் மற்றும் அவசர உதவியை வழங்கும் இந்த உதவி மூலம் அந்த குடும்பங்களுடன் தேவைப்படும் நேரத்தில் துணை நிற்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. உடனடி தேவையை பூர்த்தி செய்யவும் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான வலிமையையும் ஆதரவையும் அவர்களுக்கு வழங்கவும் உதவிகளை வழங்க உள்ளதாக கூறியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் அதன் சிவில் பாதுகாப்பு பொறிமுறை மூலம் பொருட்களின் அடிப்படையிலான உதவிகளையும் இலங்கைக்கு வழங்குகிறது. அதில் ஜெர்மனி 4,600 தங்குமிட பொருட்களையும், பிரான்ஸ் 3,400 தங்குமிட பொருட்களையும் நன்கொடையாக வழங்கியுள்ளன. அத்துடன் இத்தாலி பொறியியல் நிபுணர்கள் குழுவை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட உலருணவு நிவாரண கொடுப்பனவு மற்றும் 25,000 ரூபாய் பணத்தினை விரைவாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உரிய அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். வெள்ள நிவாரண கொடுப்பனவு தொடர்பான முன்னேற்ற நிலைமைகள் தொடர்பாக நேற்று தினம் பிரதேச செயலாளருடன் நிகழ்நிலை ஊடாக கலந்துரையாடிய போது இதனை கூறினார். வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டமும் உள்ளடங்கியுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரே சீரான நடைமுறைகளை பின்பற்றி வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும் என மாவட்ட அரசாங்க அதிபர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் சுற்றறிக்கைகள் மற்றும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை என்பவற்றின் பிரகாரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு போதுமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றின்படி கொடுப்பனவினை வழங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். குறித்த கடிதங்கள் மற்றும் சுற்றறிக்கைக்கு அமைய கிராம மட்ட உத்தியோகர்கள் மூலம் உரிய படிவத்தினை நிரப்பிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கு கிராம மட்ட அலுவலகங்களோ தேசிய பிரதேச செயலகங்களோ கால நீடிப்பினை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை என கூறியுள்ளார். வீட்டு உரிமை இல்லாதவர்களும் தற்போது வசிக்கும் பிரிவுகளுக்குரிய குடும்ப பதிவு அட்டை இல்லாதவர்களுக்கும் கிராம மட்ட உத்தியோகர்களின் பொருத்தமான
உறுதிப்படுத்தலுடன் கொடுப்பனவு வழங்குமாறு அவர் பணித்துள்ளார். அத்துடன் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் உலர் உணவுகள் வழங்குவதற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களின் முதலாங்கட்ட பெயர் பட்டியலை இன்று முதல் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் தகுதியானவர்களின் பட்டியல்களை காட்சிப்படுத்திய பின்னர் காலதாமதமின்றி உரிய வங்கி கணக்கிற்கு விரைவாக பணத்தினை வைப்பிலிட நடவடிக்கைகள் எடுக்குமாறும் அரசாங்க அதிபர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்கான தெரிவில் உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான திருநாவுக்கரசு வேல்நம்பி புள்ளிகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றுள்ளார். யாழ் பல்கலைக்கழக தற்போதைய துணைவேந்தரின் பதவிக்காலம் எதிர்வரும் மார்ச் மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடையுள்ள நிலையில் பல்கலைக்கழக பதிவாளரால் கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்தவர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விசேட பேரவை கூட்டத்தில் தமது எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்கள் விண்ணப்பங்களையும் அறிக்கைகளையும் மதிப்பீடு செய்து தனித்தனியாக புள்ளிகளை வழங்கினர். ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல்நம்பி முதல் நிலையையும், விவசாய பீடத்தின் முன்னாள் பீடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான முகுந்தன், மருத்துவ பீடாதிபதியும் பேராசிரியருமான ஏ சுரேந்திரகுமாரன் ஆகியோர் முறையே 2ஆம் 3ஆம் நிலைகளையும் பெற்றுக் கொண்டனர். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தெரிவு செய்வதற்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கையின்படி பேரவையின் விசேட கூட்டத்தில் விண்ணப்பதாரிகள் பெறும் புள்ளி ஒழுங்கில் முதல் 3 இடங்களையும் பெற்றவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, கல்வி அமைச்சு ஆகியவற்றினூடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். இதனையடுத்து 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் பேரவையினால் முன்மொழியப்பட்ட மூவரிலிருந்து ஒருவரை ஜனாதிபதி தெரிவு செய்து துணைவேந்தராக நியமனம் செய்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மிக மோசமான இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ளப் போவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் முன்கூட்டிய எச்சரிக்கை விடுத்தும் அரசாங்கம் அதனை அலட்சியம் செய்தமை தொடர்பில் ஆராய விசேட தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியுள்ளார். இந்த குழுவின் தலைமைத்துவத்தை எதிர்க்கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கூறினார். இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடன் நிவாரணம் வழங்குவதாக ஜனாதிபதி விடுத்துள்ள அறிவிப்பு நடைமுறையில் சாத்தியமாக்கப்பட வேண்டும். மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகு விரைவில் வளமைக்கு திரும்பினால்தான் பொருளாதாரம் மீட்சிக்குரிய திட்டங்களை சிறந்த முறையில் செயற்படுத்த முடியும். அழிவினால் ஏற்பட்ட இழப்புகளை அரசாங்கம் முறையாக மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்போதுதான் திட்டங்களை சிறந்த முறையில் வகுக்க முடியும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை எனவும், இதனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் குழப்பமில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக தொகுதி பங்கீடு குறித்து பேச காங்கிரஸில் ஐவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினரும் சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தொகுதி ஒதுக்கீடு குறித்து பேசியுள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தாவைக்க தலைவர் விஜயை சந்தித்து பேசியுள்ளார். இதன்போது காங்கிரஸ் விரும்பும் 135 தொகுதிகள் பட்டியலை கொடுத்து 75 ஆசனங்களை கோரியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவுடன் குழு அமைத்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை துவங்கியிருக்கும் நிலையில் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும் விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தமை தொடர்பில் காங்கிரஸில் உள்ள திமுகவின் ஆதரவு தலைவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆங்கில இணையதள ஊடகம் ஒன்றுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அளித்த பேட்டியில் எல்லா சந்திப்புக்கும் பின்னணியில் ஒரு அரசியல் திட்டம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என கூறினார். இட்டலி வடை தோசை சாப்பிடுவது போன்ற சாதாரணமான சந்திப்பாகவோ அல்லது திரைப்படங்கள் குறித்து பேசுவதற்கான சந்திப்பாகவோ கூட இருக்கலாம் என தெரிவித்தார். விஜயை சந்தித்ததில் எந்த தவறும் தனக்கு தெரியவில்லை எனவும், அதே நேரம் தாவேகாவில் இணையும் எண்ணமும் தனக்கு இல்லை எனவும் தெரிவித்தார். விஜயை சந்தித்ததால் திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் ஏற்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை நடைமுறைக்கு வந்துள்ளது. சமூக ஊடகங்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குழந்தைகளின் மனம், உடல்நலம் பாதிக்கப்படுவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் கவலை தெரிவித்தார்.
இதனை தடுக்க இணைய பாதுகாப்பு திருத்த சட்டம் 2024 என்ற சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். இந்த சட்டத்தின்படி 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், எக்ஸ், யூடியூப், ஸ்னாப்சாட் போன்ற சமூக ஊடகங்களில் கணக்குகளை ஆரம்பிக்கவோ பயன்படுத்தவோ முடியாத வகையில் நேற்று நள்ளிரவு முதல் தடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 16 வயதுக்கு உட்பட்டவர்களின் சமூக ஊடக கணக்குகளை நீக்க டிக்டாக், எக்ஸ், மெட்டா ஆகிய நிறுவனங்களுக்கு உத்தரவிட்ட ஆஸ்திரேலிய அரசாங்கம் புதிய கணக்கு ஆரம்பிப்போரின் வயது சரிபார்க்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. தடையை மீறும் நிறுவனங்களுக்கு 297 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஏற்கனவே எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக இருப்பது பெருமைக்குரிய நாள் என பிரதமர் அந்தோனி அல்பனிஸ் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகில் நிலவும் வளிமண்டல குழப்பம், வடக்கு கிழக்கில் தொடரும் கனமழை. பேரிடர் தயார்படுத்தலில் குறைபாடுகள், உண்மையை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய அவசர நிதி 1.8 மில்லியன் யூரோ உதவி. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவு, பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி முன்னிலை. புயல் எச்சரிக்கை குறித்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அலட்சியம், தெரிவுக்குழுவை நியமிக்குமாறு கோரிக்கை. ஆஸ்திரேலியாவில் நடைமுறைக்கு வந்த புதிய சட்டம், 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.